ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ஹரி ஓம். இப்ப யவனத்துக்கு வந்த சந்தனுவை பார்த்து அவனுடைய அப்பா பிரதீபன் சொல்றார், மகனே, முன்னொரு காலத்துல ஒரு அழகிய ஸ்திரீ உன்னுடைய மகிமைக்காகவும் உன்னுடைய பெருமைக்காகவும் உன்னிடத்தில் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை கேட்டா. அதனால நான் அவளை அப்பவே மருமகளை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ எந்த காலத்தில் ஒரு தேவதைகளுக்கு ஒப்பான அழகிய ஸ்திரீயை நீ பார்த்து அவ உன் மேல ஆசை கொண்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தா, நீ அவளை யாரு, எங்கேருந்து வர, என்ன குடும்பத்தை சேர்ந்தவன்ற கேள்வி எல்லாம் கேட்காம நீ அவளை உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவ எந்த காரியத்தை செய்தாலும் நீயோ உன்னை சார்ந்தவர்களோ அவளை எதிர்த்தோ மறுத்தோ பேசக்கூடாது. இதை நான் உன்னுடைய தகப்பனாகிய பிரதீபனுடைய கட்டளை, இதனை நிறைவேற்றணும் அப்படின்னு உடனே சந்தனு ஒத்துக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பிரதீபன் சந்தனுக்கு ராஜாபிஷேக பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு அவர் வனத்துக்கு போயிடுறார். இப்படியே நல்லா அவருக்கு அப்புறம் சந்தனு என்ன பண்றார், இந்த பாரத தேசத்தை மிகச் சிறப்பாக அஸ்தி என்ற ஊர்ல இருந்துட்டு நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அவர்களுடைய காலத்துல ஜனங்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா வேதங்களையும் தர்ம நியாயங்களையும் நீதி போதனைகளையும் தெரிஞ்ச அந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல எந்த ஒரு தவறும் இல்லாம எல்லா வர்க்கத்தினரும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்குமாறு பார்த்து கொண்டிருந்தார். அதே மாதிரி அவருக்கு கீழே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இவருடைய பெருமையினாலையும் வீரத்தினாலையும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பதாக கருதி சந்தோஷமா இருந்தார். இந்த சந்தனுவை பத்தி ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, சந்தனுடைய பராக்கிரமானது சூரியனுக்கு ஒப்பாக இருந்ததா, அவருடைய பலம் வாயு பகவானுக்கு ஒப்பாக இருந்தது, அவருக்கு கோபம் வந்தா யமனுக்கு கோபம் வந்த மாதிரி ஒப்பாக இருந்தாராம், அவர் பொறுமையில பூமி தாயை போல இருந்தார் அப்படின்னு சந்தனுவை பத்தி ரொம்ப ஸ்லாக்கியமா சொல்றான். அப்படி இருக்கப்பட்ட சந்தனு என்ன பண்றார், கொஞ்ச நாள் கழிச்சு கங்கை நதி ஓரத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நிறைய ராஜரிஷிகள் எல்லாம் பார்த்துண்டு ரொம்ப ஏகாந்தமா வேட்டையாடிண்டு அங்க இருக்கிற மான், புலி மற்ற மிருகங்கள்லாம் வேட்டையாடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அப்படியே அந்த இடத்துல வேட்டையாடிட்டு இருக்கிற சந்தனு ஒரு நாள் என்ன பண்றார், இந்த கங்கை கரையில ஒரு அழகான யுவதியை பார்க்கிறான். அந்த யுவதியை பார்த்த உடனே இவருக்கு மகாலட்சுமியே மேலோகத்துல இருந்து கீழே இறங்கி வந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். அவளை பார்த்த உடனே இவருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. அந்த பெண்ணும் என்ன பண்றா, அவ கங்காதேவி. அவ மானுருவம் எடுத்துண்டு மானிட உருவம் எடுத்துண்டு கங்கை நதியிலேருந்து வெளியில இங்கே அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ சந்தனு ராஜாவை பார்த்துட்டு, இவர் தான் பிரதீபனுடைய மகன், முன்னாடி பிரதீபன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் தேவலோகத்துல அஷ்ட வசுக்களுக்கும் செய்து கொடுத்த சத்தியத்தையும் ஞாபகத்துல கொண்டு அதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நேர சந்தனு ராஜா கிட்ட வரா. இந்த ராஜாக்கு அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு பேர்ல ரொம்ப பிடிச்சு போறது. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உடனே அந்த கங்காதேவி கிட்டக்க வந்தவொடனே இவர் கேட்கிறார், பெண்ணே, நீ எந்த லோகத்துல இருந்து வர, நீ தேவலோகத்துக்கு பெண்ணா, இல்ல அப்சரசா, இல்ல நாகக்கன்னிகா, யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலைப்படாது. நான் பிரதீபனுடைய மகனாகிய சந்தனு, இந்த தேசத்துக்கு சக்கரவர்த்தி. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். இப்படி நீ பண்ணிட்டேன்னா இந்த ராஜ்யம் மாத்திரம் இல்ல, என்கிட்ட இருக்கிற எல்லா தனமும் எனக்குமே நீ மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார். அந்த சமயத்துல கங்காதேவி என்ன நினைக்கிறா, நம்ம இந்த பூலோகத்துல இந்த மாதிரி உருவம் எடுத்து வந்தது இந்த அஷ்டவசுக்களுடைய சாபத்தை போக்குவதற்கும்
அவளை வந்து தன்னுடைய கர்ப்பத்துல வாங்கி கொள்வதற்கும் இந்த சந்தனுவை தவிர வேற சிறந்த ராஜ்யன் இந்த பூலோகத்துல இருக்க மாட்டான் அப்படின்றத மனசுல கொண்டுட்டு அவன் இந்த ராஜா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றான். நான் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்ன உடனே ராஜா அவ பேர்ல இருக்கிற ஆசையினால என்ன நிபந்தனையா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இருந்தாலும் கங்காதேவி நிபந்தனையை சொல்றான். நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ என்ன வந்து நீ எங்கேருந்து வந்த, நீ யாரு அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி நான் எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியத்தை தடுப்பதோ இல்ல அந்த காரியத்தை நான் ஏன் பண்றேன்ற காரணங்களை கேட்பதோ கூடாது. எனக்கு எதிரா எந்த பேச்சும் பேசக்கூடாது. அப்படி நீங்க ஒரு சமயத்துல பேசிட்டேல் அப்படின்னா அந்த சமயமே நான் உங்களை விட்டுட்டு போய்விடுவேன். அப்படி நீங்க பேசாத வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கு அந்த கங்காதேவிய உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்ற ஆசையினால அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். உடனே அவளை வந்து தன்னுடைய தேர்ல ஏற்றிண்டு நேர நாட்டுக்கு வர எல்லார் முன்னிலையும் கங்காதேவிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் அழகா திருமணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கா. அந்த மாதிரியான காலகட்டத்துல கங்காதேவி இந்த சந்தனு மகாராஜா கிட்டே அப்படின்னு 8 குழந்தைகளை வந்து கர்ப்பம் தரிக்கிறார். அந்த கர்ப்பங்கள்லாம் வந்து பிரசவிக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் இந்த கங்காதேவி என்ன பண்றா, இவன் அழகான மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி கங்கையில போட்டுடுறா. இல்லைன்னா சில குழந்தைகளை வந்து கங்கையில அமுக்கிடுறா. இந்த மாதிரி பண்றத வந்து இந்த ராஜா பாக்குறார். இது ரொம்ப அநியாயமான செயல்னு தெரிஞ்சாலும் நம்மளை விட்டுட்டு இவ போயிட போறாளே, நம்ம இவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே, சத்தியத்தை மீறக்கூடாது என்ற காரணத்துக்காக அமைதியா இருக்கார். இப்படியே 8 குழந்தைகள்ல 7 குழந்தைகளை வந்து கங்காதேவி கங்கையில போட்டுறா. 8வது குழந்தையும் அவ வந்து கங்கையில போட போகும்போது ராஜாவுக்கு புத்திர சோகம் ஜாஸ்தியாகி கங்காதேவிய நில் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கொல்வது வந்து மிக மிக அநீதி. இதனால பெரிய பாவம் உன்னை வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நீ 7 குழந்தைகளை கொன்னதே நான் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் உன்னை கேட்கக்கூடாதுன்னு இருந்தேன். இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே கங்காதேவி சிரிச்சுண்டே, உங்களுக்கு மேல இருக்கிற பாசத்தினால நீங்க சொன்ன வாக்கையும் செய்து கொடுத்த சத்தியத்தையும் நீங்க மீறிட்டேன். அதனால நான் இந்த இடத்துல இனிமேட்டு இருக்க மாட்டேன். நான் அதே மாதிரி இந்த பையன் கடைசியா பிறந்த பையன் வந்து உங்களுடைய கீர்த்தியை மிகப்பெரிய அளவுல விவரிக்க போறான். அதே மாதிரி இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய வீரங்கள் இந்த லோகத்துல யாருக்குமே இருக்க போறது கிடையாது. ஆனா இந்த பையனால சந்ததி உண்டு பண்ண மாட்டான். உங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாற்ற போகிற இந்த பையனால இந்த உலகமே வந்து சிறப்பிக்க போறது. இவனை வந்து நீங்க கங்காதத்தன் அப்படின்னு அறிஞ்சுங்கோ. நான் தான் இவனை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா வந்து கேட்கிறார். நீ வந்து எதுக்கோசரம் அந்த 7 குழந்தைகளை கொன்ன? இந்த 8வது குழந்தைய வந்து எனக்கு கொடுத்துட்டு போறியே, நீ யாரு? என்ன விஷயமா இதெல்லாம் பண்ணின? அப்படின்ன உடனே முன்ன நம்ம கங்காதேவி சொன்ன அதே கதையை இப்ப திருப்பி இந்த ராஜாவுக்கு சொல்றார். ஏன்னா ராஜாக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவ சொல்ற, ஒரு காலத்துல வந்து தட்சனின் புத்திரி ஆகிய சுரபி அப்படின்ற ஒரு அவருடைய மகள் வந்து நந்தினி அப்படின்ற ஒரு தேவ பசுவை வந்து கஷ்யப ரிஷிக்கு கொடுக்கிறார். கஷ்யப ரிஷி கிட்டேந்து வியாசர் மகரிஷி வந்து வருணனுக்கு பிறந்தவர். அவரு வந்து கங்கா நதி தீரத்துக்கிட்ட ஆசிரமம் நடத்திட்டு இருக்கும் போது இந்த நதியை தான் செய்யக்கூடிய யஜ்ஞங்களுக்காக ஓமதேனுவா பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்படி வந்த அந்த காமதேனு பசுவானது கேட்பதை கொடுக்கக்கூடிய பசு. அந்த பசு வந்து அந்த ஆசிரமத்துல ரொம்ப சந்தோஷமா யாருடைய கட்டுப்பாடும் இன்றி திரிஞ்சுட்டு இருக்கும்போது தேவலோகத்துல இருக்கக்கூடிய அஷ்டவசுக்கள் அந்த பசுவை பார்க்கிறா. அதுல ஒரு வசுவாகிய பிரபாசன் என்பவனுடைய மனைவி தன்னுடைய சிநேகிதியாகிய ஜிதவதி அப்படின்ற ஒரு சிநேகிதி அவளுக்கு பூலோகத்துல இருக்கா. உச்சீரணன் என்ற ராஜரிஷியோட பெண். அந்த பெண்ணுக்கு இந்த காமதேனுவை பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த பிரபாசன் கிட்ட வந்து இந்த காமதேனுவுடைய சிறப்பை அவ கேட்கும்போது அந்த பிரபாசன் சொல்றான், இந்த காமதேனுவோடைய பாலை யார் குடிக்கிறாளோ அவ வந்து 10,000 வருஷங்கள் வந்து இளமை குன்றாமல் நோய் நொடி எதுவுமே இல்லாம அதே மாதிரி மூப்பு வராம சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட
சக்தி மிகுந்தது இந்த காமதேனு பசு அப்படின்ன உடனே அந்த பிரபாசனின் மனைவி என்ன பண்றா, தன்னுடைய சிநேகிதிக்கு நம்ம ஒப்பற்ற பரிசு ஒண்ணு கொடுக்கணும். அவ இந்த பாலை சாப்பிட்டுட்டு இந்த பூலோகத்திலேயே மிகச்சிறந்த அழகியாகவும் நீண்ட நாட்கள் இளமையோடும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தன்னுடைய கணவனை அந்த பசுவை எப்படியாவது கூட்டுன்னு வாங்குவோன்னு சொல்றா. பிரபாசனால் தனியாக முடியாததுனால மற்ற 7 வசுக்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்றா. பசுவை தூக்கின்னு போயிடுறா. அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து தன்னுடைய ஞானத்தினால அந்த பசுவை தூக்கின்னு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ எல்லாருக்கும் வந்து பூலோகத்துல மானிட பிறவி எடுக்கணும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே இந்த வசுக்கள்லாம் வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் சொல்ற, நான் கொடுத்த சாபத்தை நான் வந்து திருப்பி எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்து யாருக்கோசரம் ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த ஒருவனை தவிர பாக்கி எல்லாரும் வந்து நீங்க குறுகிய காலத்துல உங்க மானிட வாசத்தை முடிச்சுண்டு மேல வந்துடுவேன். அந்த ஒருவன் மாத்திரம் நீண்ட காலம் இந்த பூலோகத்துல அவன் வந்து மானிட பிறவியோட இருக்கணும். ஆனால் அவன் சந்ததி ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் வந்து மிகச்சிறந்த வீரனாகவும் தர்மம், நீதி, சாஸ்திரம் இதுல எல்லாம் சிறந்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிடு. அப்ப அந்த வசுக்கள் வந்து தாங்க பூலோகத்துல பிறக்கணும்னா தங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு தாயும் தந்தையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரதீபனுடைய மகனாகிய சந்தனுவை தேர்ந்தெடுத்தா. தாயாக என்னை வந்து தேர்ந்தெடுத்துட்டு என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணா, நாங்க உன்னுடைய கர்ப்பத்துல வந்து பிறந்த உடனேயே எங்க 7 பேரையும் நீ வந்து உடனடியாக கங்கையில போட்டுட்டானா நாங்க தேவலோகம் வந்துடுவோம் சொல்லிட்டு, கடைசியா இருக்கிற இந்த பிரபாசனுக்கு மட்டும் எல்லாருடைய அம்சங்களில் இருக்கக்கூடிய சக்தியிலேருந்து 4ல் ஒரு பங்கு கொடுத்து மிகச்சிறந்த வீரனாக அவனை வந்து கொடுத்துருக்கா. அதனால இவனை தேவவிரதன் அப்படின்னு அழைக்க போகிறார் எல்லாரும். அப்படிப்பட்ட இந்த குழந்தைய நான் உனக்கு கொடுக்க போறேன். இதுதான் வந்து நான் உனக்கு கொடுக்க பரிசு. அதனால நீ வந்து உலகத்துல யாருமே பெற முடியாத தேவர்களின் அனுகிரகத்தையும் அவளுடைய சக்தியும் பெற்ற ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க போற. இந்த பையன் வந்து உன்னுடைய பெருமையை இந்த லோகத்துல வந்து பரப்ப போகிறான். இவனுடைய கீர்த்திக்கும் வீரத்திற்கும் முன்னாடி யாருமே ஈடா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த பையனை வந்து நான் வளர்த்து உரிய காலம் வரும்போது உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனு ராஜா பார்த்துட்டு இருக்கும் போதே கங்காதேவி என்ன பண்றா, இந்த கங்காதத்தனோட மறைஞ்சு போயிடுறான். இத பார்த்த உடனே சந்தனுக்கு புத்திர சோகம் ஜாஸ்தியாகி அரண்மனைக்கு வரா. அதுக்கப்புறம் 36 வருஷங்கள் அந்த ராஜா வந்து ஸ்திரீகள் சகவாசமே இல்லாம ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு காட்டுல எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றார், இந்த சந்தனு ராஜா கங்கை கரை ஓரமா வேட்டையாடிண்டே வர்றார். அப்படி வேட்டையாடிட்டு வரக்கூடிய ராஜா பார்த்தா கங்கால வந்து ஜலப்பிரவாகம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி எப்பவுமே ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய கங்கா நதி வந்து ஏன் இவ்வளவு தண்ணி கம்மியா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தூரத்துல ஒரு அழகான சிறுவன், அதாவது ரொம்ப ஒளி பொருந்திய ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு சின்ன அம்பால இந்த கங்கா நதியோட பிரவாகத்தை தடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி மானிடர்களுக்கே இல்லாத ஒரு சக்தி உள்ள இந்த பையன் யாரா இருப்பான் அப்படின்னு. இந்த ராஜா வந்து ரொம்ப நாள் ஆனதாலையும் தன்னுடைய மனைவி கங்கா தன்னை விட்டு பிரிந்து போயிட்டான்ற சோகத்தினாலையும் தன்னுடைய பையன்தான் இவன், அதாவது கங்காதத்தன் அப்படின்னு அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. அதனால அவர் கிட்டக்க போய் அந்த பையனை யாருன்னு கேட்கிறார். அந்த பையனும் தன்னுடைய மாய சக்தியினால சந்தனுவை மயக்கிட்டு பல விஷய ஜாலங்களை பண்ணி காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த ராஜாவுக்கு வந்து தெரியுது, ஓஹோ இது வந்து நம்மளுடைய பையனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சமயம்னு சொல்லி கங்காதேவியை மனசால நினைக்கிறார். உடனே கங்காதேவி கங்கா நதியிலேருந்து எழுந்து வரா. தன்னுடைய மகனான கங்காதத்தனை கையில புடிச்சுன்னு வந்து ராஜா கிட்ட சொல்றா, ஏ ராஜாவே, உன்னுடைய மகனாகிய இந்த கங்காதத்தனை எல்லா கலைகளிலும் கற்றுக் கொடுத்து விட்டேன் நானே. இவனுடைய சக்திக்கு ஒப்பானது யாருமே இந்த லோகத்துல கிடையாது. இவன் வந்து மிகப்பெரிய ரிஷிகள், அதாவது பிரகஸ்பதி, அப்புறம் வியாசர் இவா கிட்ட எல்லாம் வந்து கத்துன்னு இருக்கான். எல்லா வேதங்களும் இவனுக்கு தெரியும், எல்லா போர்க்கலைகளும் தெரியும். பரசுராமருடைய பராக்கிரமும் வீரியமும் இவங்கிட்ட இருக்கு. ஏன்னா இவன் வந்து அவர்கிட்டயே வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். இந்த பையன் நீ பத்திரமா கூட்டுன்னு போய் உங்ககிட்ட வச்சுட்டு நீ வளர்த்துன்னு வா. இவனால உன்னுடைய ராஜ்யமே கீர்த்தி பெற போகிறது. ஆனா இவனுக்கு வந்து சந்ததி கிடையாது.
நீண்ட காலம் இவன் இந்த லோகத்துல இருக்க போகிறான். உன்னுடைய புகழை மேலும் மேலும் பெருக்கப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்காதத்தனை கையில கொடுத்துட்டு, இந்த கங்காதத்தன் தேவவிரதன் என்று அழைக்கப்பட போகிறான். ஏன்னா எல்லா தேவர்களுடைய ஆசீர்வாதமும் அஷ்டவசுக்களின் அம்சங்களில் உள்ள சக்தியும் சேர்ந்து இந்த பையன்கிட்ட இருக்கிறதுனால இவனுடைய சக்திக்கு ஈடா இந்த பூலோகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நீ கூட்டுன்னு போலாம் அப்படின்னு கங்காதேவி சொல்றார். அதை கேட்ட உடனே நம்ம சந்தனு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ராஜா கங்காதத்தினை கையில கூப்பிட்டு தன்னுடைய தேர்ல ஏறி நாட்டுக்கு வரார். இந்த சந்தனு மகாராஜாவுடைய பையனாகிய தேவவிரதனின் சரித்திரமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கதைகளும் தான் மிகப்பெரிய மகாபாரதம் என்று அழைக்கப்பட போகிறது. அந்த கதையை நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வைசம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். ஜனமேஜயன் ரொம்ப ஆவலோட அந்த கதையை கேட்கறதுக்கு இருக்கார். அந்த கதை என்ன, எப்படி சொல்றார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.